இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான நிகழ்ச்சி செய்கிறார். இதில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சேர்ந்தே நம்ம வாசிக்க போறோம். சேர்ந்தே வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா 44 1 5 வரை வாசிக்க போறோம். ஏசாயா 44 1 5 வரை வாசிக்கலாமா? இப்போது என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். இவன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலியின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளர்வார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். செபிப்போம். நல்ல பிதாவே, உங்களுக்குமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற வாக்கியமான நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து பரிசுத்தாக நடக்குங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் செய்தி முடியல, நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். கடந்த ஆவி நேர்தல சொன்னேன், பிறக்கிற உங்க பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைங்க? இயேசுவின் பெயர். இயேசுவின் என்ன? செல்ல பிள்ளை அல்லது நேர்மையானவன், உத்தமன் என்கிறது அர்த்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆராதிக்கிற நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய இயேசுவின்களை கர்த்தர் எழுப்ப போகிறா. நம்புறீங்களா? ஏன்னா வேதத்துல உபாகமத்துல வாசிக்கிறோம், இயேசுவின் தேவனை போல் ஒருவரும் இல்லை. உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, உங்க தெய்வத்தை போல இந்த உலகத்துல ஒரு தெய்வமும் இல்ல. அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க எங்க தெய்வனை போல, உண்மைதானா? நான் சொல்வேன், எங்க அப்பா ஏசப்பாவை போல, எங்க தெய்வத்தை போல இந்த உலகத்துல ஒரு தெய்வமும் இல்ல. அல்லேலூயா. என்ன சொல்ல போனா இல்லவே. அதுல ஒரு தெய்வ மனுஷன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஒரு மதஸ்தரும், முஸ்லிமா இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், யாரும் ஒருவர் ஜெபிக்கும் போதோ அந்த தெய்வனை ஜெபிக்கும் போதே, தெய்வமே உண்மைக்குள்ள என்னை மாத்தீங்க அப்படின்னு சொல்லவே நாம மட்டும் சொல்லலாம். புரியுதா நான் சொல்றது? இயேசுவே உண்மை போல என்ன மாத்தீங்க அப்படின்னு நாம ஜெபிக்கலாம். ஆனா மற்றவர்கள் யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்றதுதான் வார்த்தை. சரிதானா? சரிதானா? என்னோட யாரு பானவீங்களா அவனை கூட மாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. சரிதானா? நான் சொன்ன நம்முடைய தெய்வம் பரிசுத்த, நம்முடைய தெய்வம் பரிசுத்த, நம்முடைய தெய்வம் பரிசுத்த. தம்மை சேர்த்து வருகிறவனையும் பரிசுத்தமாக்கிறார், அழகாக்கிறார். அப்ப நம்முடைய தெய்வம் அழகுள்ளவர். அல்லேலூயா. வேற எல்லாம் அலங்கோலமாக்குது. நம்முடைய தெய்வம் என்ன பண்றாரு? அழகுள்ள தெய்வம், அழகாக்குறா. அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். நான் தெரிந்து கொண்ட இயேசுவனே, நான் தாசனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இயேசுவனே. அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் முதல்ல அழைக்கிற என் தாசனை அழைக்கிறார். என்ன அழைக்கிறாரு? தாசனா அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை நினைக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, தெரிந்து கொண்டேன்.
வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை, நான் உங்களை. ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உண்டாக்கினவர், என்ன சொல்லணும்னா உருவாக்கினவர், என்ன சொல்லணும்னா துணை செய்கிறவர். இவர் தான் சொல்றாரு, பயப்படாத. இயேசுவை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாத. நமக்கு துணையா இருக்கிறானே, நான் அவனை தெரிந்து கொண்டேனே, நான் அவனை உண்டாக்கினேன், உருவாக்கினேன், அதனால் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்படாண்டாம். அதோட விடல, தாகம் உள்ளவன் மேல். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு தாகம் உண்டா? உனக்கு தாகம் இருந்துச்சுன்னா எதை குடிப்ப? இயேசு சொன்னாரு, தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். வரது மட்டும் இல்ல, என்ன செய்யணும்? குடிங்க. அப்ப ஜீவ தண்ணீர் அவர் என்ன செய்யறாரா? கொடுக்கிறாரு. அப்ப தாகம் உள்ளவர்கள் தண்ணீர் கொடுக்கிறாரு. வறண்ட நேரத்தில் ஆறுகளை ஊற்றுறாரு. சந்ததி மேல ஆவிய தலைமுறைகளை கத்தர் அபிஷேகம் பண்ணுவாரு. இன்னும் தலைமுறைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். அதோடு விடாம 4வது வசனம் வாசிங்க. அதனால் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல் வளருவார்கள். வார்த்தை தான். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் என்ன செடி போல வளருவாங்க? அலறி செடி. இந்த அலறி செடி எங்கதான் வளரும்? ஆத்து ஓரத்துல. ஆத்து ஓரத்துல வளருதா இது அலறி செடி. அப்ப ஆத்து ஓரத்துல வளருதுன்னா அதுக்கு தேவை என்ன இருக்குது? தண்ணீர். தண்ணீர் தேவை. அப்ப உங்களுக்கு எனக்கு வளரணும்னா ஒரு அபிஷேக நதி தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நதியா நமக்குள்ள வராரு. அதான் போன வாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, வளரட்டும், உயரட்டும், அநேக கண்கள் பார்க்கட்டும், காணட்டும் சொல்லலாம். சரிதானா? ஆமா, இது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. அப்போ நீ வளரும்படி ஒரு காரியம் செய்ய. எங்க இருக்கணும்? நீர் கால்களில், சங்கீத வாசிக்கிறோம், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை குந்திராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். கர்த்தர் வந்தா நிப்பாட்டி இருக்கிறது எங்க நிப்பாட்டி இருக்கிறாரு? நீர்க்கால்களை ஓரம். உனக்கு தேவையான தண்ணி அப்பப்ப ஆவியான தந்துட்டு இருக்கிறார். ஒரு புது சொல்லுமா, நீர்க்கால்களின் ஓரத்துல இருக்கிற ஒண்ண யாரும் ஓர கட்ட முடியாது. இது காலம் வருது. இன்னைக்கு ஓரம் கட்டிருக்கலாம், ஒண்ணுக்கு ஆக மாட்டேன், ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன், மூஞ்சில முடிச்சாலே விளங்காது அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை எங்க நிப்பாட்டிருக்கிறாரு? நீர்க்கால்களின் ஓரத்துல நிப்பாட்டிருக்கிறவன ஒரு காலம் வருது. அந்த காலம் வருவத நீ நிற்க வேண்டிய இடம் நீர்க்காலின் ஓரத்து, அபிஷேகம் நிறைந்த நட இடத்து. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மரம் தண்ணீர் ஓரத்துல நின்ன உடனே பலன் கொடுத்துருதா? இல்ல, அந்த தண்ணியை குடிச்சு 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 வளர்ந்தா வளரலையா? வளர்ச்சி அடையுதுன்னா என்ன குடிக்குதுன்னு அர்த்தம்? தண்ணீர் குடிக்குது. நான் கேட்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு வளர்ச்சி உண்டா? நீ வளர்ந்திருக்கியா? சரீரம் வளரணும்னா அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தா தான் சரீரம் நிச்சயம் வளரும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு வளர்ச்சி உண்டா? நீ வளர வளர வளரத்தான் பலன் கொடுக்க முடியும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா.
சொல்லுது சங்கீதம் 80ல, நீ ஒரு திராட்சை கொடிய எகிப்திலிருந்து கொண்டு வந்தி, அதுக்கு இடத்தை ஆயப்படுத்தி அதை என்ன செஞ்சினா நாட்டி, அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் மூடப்பட்டது. கொடிகளை ஆமென் அப்போ படர்ந்ததுன்னு 2 இடத்துல வாசிக்கிறோம். அவர் வலதுகாரம் நாட்டியிருந்தான். இன்னைக்கு அவனை எங்க நாட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியோட நாட்டிருக்கிறாரா? நான் சொல்லுவேன், நீ வளருவான், நீ வளருவான், உன்னுடைய கிளைகள் செழிக்கும். இது நடக்கும். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எப்படி வளருவான்னு சொன்னாரு? அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அலரி செடி விசேஷமானது. அது எங்கதான் வளருது? ஆற்று மரத்துல தான் வளரும். சரிதானா? அப்ப நாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வளர. வேதம் சொல்லுது சாமுவேலை குறித்து, சாமுவேல் வளர்ந்தான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளே கலாச்சித்தார். ஆமென். அவர் கர்த்தருக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்திகளை பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டால் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். எங்க வளர்ந்தான் சாமுவேல்? கர்த்தருடைய சந்நிதியில். அப்படிதான் போட்டிருக்குது. கர்த்தருடைய சந்நிதியில் என்ன சாமுவேல் வளர்ந்தான். அப்போ வளருகிற இடமே எதுதான்? தேவ சமூகம் தான் வளருகிற இடம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம ஸ்தோத்திரம் 2:21. நாம ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரை 2 குமாரத்திலும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் குறிச்சு தெரியும் நமக்கு. சாமுவேல் எங்க வளர்ந்தான்? நீ வளர்கிற இடம் எதா இருக்கணும்? தேவ சம்பவமா இருக்கணும். அதே 3ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். ஆமென். ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. இன்னைக்கு ஆவியில சொல்றாரு, சாமுவேல் வளர்ந்தான். அவன் வார்த்தை ஒண்ணு கூட செய்யான் தரையில விழுந்து போக விடல. நீ வளர்வாயானா உன் வார்த்தையில ஒரு வார்த்தை கூட கீழே விடாது. அப்படியே நடக்கும். அப்ப நம்புறீங்களா? எந்த ஒரு காரியமும் என்ன செய்யணும்? வளரணும். கோழி, ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், தாவரங்கள் எதுவுமே வளர்ச்சியை பார்த்து தான் அது வெளிப்படமா பாருங்க. வளராம ஏதாவது வெளியிடணுமா? வேதம் சொல்றது சாமுவேல் வளர்னா. அக்கீழ சொல்லப்பட்டிருக்கு, நாடு ஒண்ணுல சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. நீ வளர்வாயானா உன் வார்த்தை தேவ ஜனங்களுக்கு வரும். நிச்சயம் நடக்கும். கர்த்தர் இதை செய்யறார். அப்ப எப்படி வளர செய்கிறாரா? அலரி செடிகளை போல. அலரி செடிகளை போல. நம்ம சங்கீத வாசனம் கேது மரத்தின் நெஞ்சுதான் 3 முடியா வளர்ந்துச்சான். என்னது? திராட்சை கொடி. கொடியை குறிச்சு தான் பாட்டு. திராட்சை கொடினா யாரு? நீனும் நானும் தான் கொடி. செடி யாரு? இயேசுதான் செடி. நாம யாரு? கொடி. அதான் யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருக்குது, யோசேப்பு கடிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரிலே படரும். எவ்வளவு தடம் சாஞ்சு அதுக்கு மேல விஷயம் படரும். நான் சொல்றேன், இந்த திராட்சை கொடி
படகுறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரா? திராட்சை தோட்டத்தை எத்தனை பேர் போயிருக்கீங்க? திராட்சை தோட்டம், திராட்சை பயிர் செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறா? தேனி மாவட்டத்துல அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம வாழை தோட்டம் பயிர் செய்யறோம்ல, வாழை நெல் பயிர் போல அங்க என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஒரு முறை அங்க போறதுக்கு கத்தளிக்கிறது இருந்தேன். அப்போ இந்த திராட்சைகளை குறிச்சு தானே பைபிள் அதிகமா எழுதிருக்கு. எங்களுக்கு ஒரே ஆசை, இந்த தோட்டத்தை உள்ள போய் எழுதணும், பார்க்கணும் அப்படின்ட்டு. போனா பூரா கல் தூணு, அதுல கம்பி வேலி போட்டுருக்காங்க. கம்பி மேலதான் எதை படத்தி இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு நம்பி நாங்க கேட்டோம், தம்பி இதுல போய் பார்க்கலாமா? நாங்க ஒரு வேன் நிறைய போயிருக்கோம். அப்ப அவன் பணம் வியாபாரம் பண்றான். எப்படின்னா தோட்டத்துல வெட்டி உடனே நமக்கு இங்க வரலாம் மாசங்களுக்கு தாண்டி தான் நம்ம கைக்கு வருது, சரியா? ஆனா அங்க அப்படியே இல்லை, உடனே பறிச்சு கொஞ்சம் தோட்டத்தை முன்னாடி வச்சிருப்பாங்க. கூடையில கேட்டா உடனே வெட்டி கொடுப்பான். அப்ப தம்பி எனக்கு ஆசையா இருக்கு, நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வரோம், நாங்க இதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. உடனே அவன் தாராளமா போட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள கேட்ட திறந்துட்டான். உள்ள போய் அப்போ செல்போன் வசதி எல்லாம் கிடையாது, ஒரு சிலர் கேமரா வச்சிருந்தாங்க. அந்த கேமரா வச்சு தெரிஞ்சாங்க எது மேல படத்தி விட்டு இருக்கிறாங்கன்னா கழுத்தூனுக்கு மேல என்னது கம்பி, அதுக்கு மேல எழுந்திருக்கிறாங்க. அது தம்பி ரொம்ப சந்தோஷம். நாங்க சொல்லிட்டோம் எல்லாரும், இந்த தம்பி நம்ம தாராளமா விட்டதுனால எல்லாரும் 2 கிலோ ஆகும், இவனுக்கு சேல்ஸ் ஆகும். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தோட்டத்திலே போய் வாங்கினான், அவன் எல்லாரும் 2 கிலோ வாங்கினான். அவன் அனுமதிச்சதுக்காகவே வேண்டாம், ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வரேன், அந்த திராட்சை கொடி எது மேல படர்கிறது, அதுக்கு தேவை ஒரு காரியம் இருக்கு, பிடிச்சு படரும். கொடி எதுக்குமே ஏதாவது ஒரு ஒண்ணு பிடிச்சுன்னா படரும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, படர்ந்த பிறகு படர்ந்தது மட்டும்தான் தெரியும். புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுல கொடி படர்கிற கொடியை நீங்க வளர்த்துட்டீங்கன்னா, உங்க வீட்டு மேல ஒரு மேல படர்கிற கொடியா இருக்குமானா வீடு தெரியாது, எதான் தெரியும்? கொடிதான் தெரியும். அதனால்தான் மனைவி குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போல இருப்பான். அழகுபடுத்துறது மனைவி, சரிதானா? மனைவின்னு சொல்றத விட கத்துடைய பிள்ளை கொடிதான் அழகுபடுத்துறது. இல்லையா? அப்போ கேதுரு மரத்து மேலேயே எது படர்ந்திருக்கு? திராட்சை கொடி. இப்ப எதுதான் தெரியும் பார்வைக்கு? இது வளரான படரடி, வளரணும் படரணும். இப்ப வளரணும் படரணும், கனி கொடுக்க அனைவரை பார்க்கும்படி கனி கொடுக்கணும்னா நீ நிற்க வேண்டிய இடம் ரொம்ப முக்கியம். எங்க நிற்கிற? ஆளரி செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீர்க்கால்களின் ஓரத்துல. நீங்க முன்னே கேளு, நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கியா? நீர்க்காலின் ஓரத்தில் நட்டடத்துல நிற்கிறியா? இதுல நின்றுட்டா நீ என்ன செஞ்சிருவ? வளர்ந்துருவ. அதனாலதான் நான் சொல்லுவேன், அன்னைக்கு நீ வளர்ந்துடக்கூடாது, படர்ந்துடக்கூடாது, அனைவர் பார்க்கும்படி ஆயிடக்கூடாது. பிசாசு என்ன பண்றான்? நீ வளரும் போதே உன்னை புடுங்கி விட பார்க்கலாம். நான் சொல்லுவேன், இடம் கொடுக்காம, கர்த்தர் அனுமதிக்காம உன்னை விடுங்க முடியாது. விட மாட்டா. கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக ஆயத்தப்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். என்ன? நீ வளரணும், நீ படரணும், நீ கனி கொடுக்கணும். நீ வளராம இருந்துட்டே இருந்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் சொல்லுவேன், மேல வளர்ச்சி அடையுதுன்னா கீழே ஒரு வேலை நடந்துட்டு. என்ன வேலை நடக்கு? மேல நிறைய பேருக்கு மேல உள்ள காரியம் தான் தெரியும், ஆனா கீழே உள்ள காரியம், மண்ணுக்குள்ள இருக்கிற காரியம்
வேறு என்ன வாஸ்தவம்? வேறு ஊன்றி, அவ்வளவு போட்டிருக்கு சங்கீதத்துல. வேறு ஊன்றி அது என்ன தேசமும். அப்ப நீ வளரணும்னு சொன்னா உன் ஜபமாகிய வேறு அபிஷேகத்துல இருக்கட்டும். விவசாயம் பண்றாங்க, பனைமரம் எங்கேயோ இருக்கும். ஆனா கிணறு வெட்டும் போதோ இல்லைன்னா நம்ம வயக்காட்டுல ஊத்தலாம் இருக்கும் போதோ எந்தது ஊரு போகுதுன்னா பணம் வேறு. நீங்க தோண்டும் போது தண்ணி இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பணம் வேற வெட்டி விட்டா பணம் வேற வந்து என்ன விழுந்துட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன்? அது தண்ணி இருக்க இடத்துல போய் தண்ணி எடுத்து கொண்டு வருது. எதுக்கு? பனைமரத்தை வளர்ப்பதற்கு எதுதான் முக்கியப்படுத்துது? வேறு. வேறு ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத ஒரு வளர்ச்சி இல்ல. நீ தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில ஜெபம் இருக்கா, அங்க ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தண்ணி நிறைந்த ஜெபம், அபிஷேகமுள்ள ஜெபமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சொன்னார், தண்ணீர், அதாவது கண்ணீர் இல்லாத ஜெபம் தண்ணீர் இல்லாத கிணறுன்னு சொன்னார். தண்ணி இல்லாத கிணற வச்சு நான் பிரயோஜனம் உண்டா? நான் சொன்ன அபிஷேகம் இல்லாத ஜெபமும் அப்படிதான். அப்போ வாழ்க்கையில அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம், அபிஷேகத்தில் நிரம்பி ஜோமன கத்துடைய கிரியைகளை நீ பார்க்க முடியும். உனக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், உனக்குள்ளே ஒரு வளர்ச்சி வரும். சொல்லப்பட்டிருக்கிறது, அலறி செடிகளை போல என்ன செய்வாங்க? வளருவாங்க. அப்போ சாமுவேல் வளர்ந்தார், யோவான் வளர்ந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவில பலன் கொண்டாங்க. அப்படி வளராம பலன் அடைங்க. நான் சொல்றேன், வளர 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 அதுல ஒரு பலன் உண்டாகுதா? வளர்றதுக்கு முன்னாடி பலன் இல்லை, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் காற்றடிச்சாலும் புயல் வீசினாலும் என்ன செய்ய முடியாது. அது குடிநீரிய காரணம் என்ன? இது வளர்ந்ததுனால பலன் அடைஞ்சிட்டு. அப்ப உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகணும். இந்த வளரணும், பலன் அடையணும், இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், நீர்க்கால்கள் ஓரத்தில் நடக்கும். அல்லேலூயா. அப்ப நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்படுதா அற்புதம் நடந்துடும். ஒரு வருஷம் வாசிக்கலாமா? சங்கீதத்துல 137 2 வாசிக்க, 1 இருந்தே வாசிங்களேன். பாபிலோனின் அருகே அங்கே சீயோனின் விழித்து அழுதோம். ஆமென். அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்கள் சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் நாங்கள் கீதத்தை விரும்பி சீயோனின் பாட்டில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தரை பாட்டி அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதற்படி, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே முக்கியமான முயற்சியிலும் அதிகமாக எண்ணாம போனால் என் நாவும் மேல் வாயோடே ஒட்டி கொள்வதாக. இங்க அழகு செடியை பார்க்கிறோம். இந்த அழகு செடி மேல இடத்த தூக்கி வச்சாமா? பின்னரத்தை நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள துதிங்கிற அந்த ஆயுதம் எங்க இருக்கணும்? அழகு செடி மேல. ஏன்? அழகு செடி வளர்கிறது. சொல்லப்படுது பாபிலோனின் ஆறுகள் அருகே. அப்ப ஆறு அருகே என்ன இருக்குது? அழகு செடி இருக்குது. நான் சொல்ல, உனக்குள்ள இருக்கிற துதி அழிக்க முடியாது. அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற தேவ பிள்ளை, நாம நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்க தேவடைய ஜனமே, உன் மேல் இருக்கிற துதி என்கிற அபிஷேகத்தை, ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை அழிக்க முடியாது. நீ அழகு செடி மேல வைங்க, அது என்ன செய்யும்? வளரும். அப்படின்னா துதி என்று வளரும். பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், எந்த காரியங்கள் எழும்பினாலும் உனக்குள்ள என்ன செய்யும்? எழும்பி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்றேன், ஆராதிக்க, மகிழ்ச்சியாய் ஆராதிக்க இந்த அழகு செடியும் கொண்டு வருவாங்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தையும்?
லேவியராகமம் 23:40 வாசிங்க. லேவியராகமம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளில் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியா இருங்கள். அல்லேலூயா. அப்படி மகிழ்ச்சியோடு ஆராதிக்க அலறி செடியை போல நீ வாழறவங்களா இல்லை. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அலறி செடியை போல நீ நினைச்சுவேன் வளருவேன். உனக்குள்ள தாகம் குறையாம இருக்கட்டும், வாஞ்ச குறையாம இருக்கட்டும். ஆமா, எவ்வளவுக்குள்ள தண்ணீர் குடிச்சு 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 ஆமா நீ தேவ சமூகத்துல தாகமா இருக்கிறீங்க, அவ்வளவுக்குள்ள நீ நினைச்சுவேன் வளருவான். நான் சொல்றேன், வளரட்டும், உயரட்டும், அநேக கண்கள் பார்க்கட்டும், கர்த்தர் செய்வான். அல்லேலூயா. நம்ம அதனால தாகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் தாகத்தை தீர்க்கும்படி கர்த்தர் ஜீவ தண்ணீரை வச்சிருக்கிறார். ஒரு நாள் தாகம் குறைஞ்சிடாமா. அவன் நீ சொல்லுவ, இது என்னால் வந்ததல்ல, இது கர்த்தரால் வந்தது. இந்த வளர்ச்சி யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. இந்த மேன்மை யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. ஒரு பாடல், மேன்மை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் பக்கம் என்று வணங்கி நிற்கும். மேன்மை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பறித்தவர் தந்திட காயங்கள் மாறி, உன்னை பறித்தவர் தந்திட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோம். இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோம். இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேரான வாழ்வில் உன் வாழ்வை சீராக மாற்றிட உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட அலரிச்சியை போல நீ வளர்வாள். கர்த்தர் சொல்றாரு, உன் மேன்மையை தடுக்க அல்லது உன் வளர்ச்சியை தடுக்க யாரு வந்தாலும் உன் வளர்ச்சி நினைச்சு முடியாது, தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், இந்த ஊழியத்தை இங்க இருக்க ஒவ்வொருவருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லு. யாரும் தடுக்க முடியாது. உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன் மேன்மையை தடை செய்ய முடியாது. ஹalleluya. இப்படி சொல்லுவேன், நமக்கு தெரிஞ்சது தானே. இந்த நாற்றாங்கால்ல நெல் அப்படி பாய் விடுவோம். பாய் விட்டு என்ன பண்ணுவோம்? மண்ணெல்லி மேல போட்டு மூடிடுவோம். ஏன்னு சொன்னா அந்த பறவைகள் ஏதாவது தெரிஞ்சு விடாது, பறக்கிட்டு போயிடக்கூடாது. மூடிட்டு இப்போ தண்ணீர் பாய்ச்சி விட்டுருவோம். அப்படிதானே? அப்படித்தானே? தண்ணீர் பாய்ச்சா 3 நாள்ல இது என்ன பண்ணிடும்? உடைச்சி மேல போட்ட மண்ணெல்லாம் அப்படி தூக்கிட்டு இருப்பாரு. பார்த்திருக்கீங்களா? பார்க்கலாமா? என்ன 4 நாள் விடும்போது அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க.
ஈர மண்ணு, காஞ்ச மண்ணு கூட கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். ஆனா ஈர மண் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயிட் அதிகம். நான் சொல்றேன், மண்ணு வெயிட்டா அல்லனா விதை வெயிட்டா? செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நெல்லையும் போட்டு ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் நெல்லை போடுங்க, ஒரு டம்ளர் போடுங்க. அதே ஒரே கிளாஸ்ல ஈர மண் அள்ளி இன்னொரு கிளாஸ் வச்சு பாருங்க. எது வெயிட் பார்ப்போம். எது வெயிட்டா இருக்கும்? எது வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈர மண்ணு தான் சரிதானா? ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஜீவன், இதுக்கு தேவையான தண்ணீரை விட்ட உடனே உள்ள முளைச்சி கீழே வேற போட்டுட்டு மேல என்னையா முடி வச்சிருக்கிற, எவ்வளவு பெரிய வெயிட் ஆனாலும் சரி அப்படி தூக்கிட்டு இருக்கு மாதிரி இல்லையா? இந்த தடைசியும் அது சொல்லுது. விதை முளைச்ச அந்த நாத்தாங்களுக்கு சின்ன பயிர் சொல்லுது, என் வளர்ச்சியை தடுக்க ஒன்னால முடியாது, என் வளர்ச்சியை தடுக்க ஒன்னால முடியாது. நீ தடுக்க நினைச்சீனா உன்னை தூக்கி தூர எரிஞ்சிருவேன். அப்படிதான் அந்த செய்தி சொல்லுது. நாற்றாங்கால வளருகிற அந்த நாற்றுடைய வலிமை எவ்வளவுங்க? நான் சொல்றேன், கடப்பார கம்பியை விட இதுல இருக்கிற ஜீவன் பெருசு. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை வந்து தந்திருக்கிறாரு. சாதாரணமானதா? பார கல்ல புட்டிட்டா தெரியும், அதையும் தூக்கி எறிஞ்சிடும். வளர்ச்சி தடை செய்யும். இன்னைக்கு செய்தி இதுதான், உனக்கு வளர்ச்சி தடை செய்ய முடியாது. நீ வளர்வாய், நீ உயர்வாய், நீ அநேக கண்ட காணும்படி கத்த செய்வாய். நம்புறீங்களா? ஆமீன். வருதா? இல்லையா? நாட்டாண்டு முளைக்கிற இந்த நாட்டுக்கு இவ்வளவு வலிமை இருக்குமானா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கு எனக்கு எவ்வளவு வலிமை உண்டு? உனக்கு ஜீவன் வச்சிருக்கிறாரா? நீ செத்து போன விசுவாசியா? நீ செத்து போன கத்தோடி பிள்ளையா? இயேசுல செத்து போனவரா? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறேனே. ஓ, நீர் காயம் ஓரமாய், நீர் காயம் ஓரமாய் உன்னை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீ வளருவா, அழகு செடியை போல வளருவா, அழகு செடியை போல வளருவா. கத்தர் தீர்க்கதரிசனத்தோடு பேசுகிறாரு. நீ வளருவாய், நீ உயருவாய், நீ வளருவாய். அதான் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் பனை போல் செழித்து லீபனோட கேதுவை போல் வளரலாம். நீ சொல்லுங்க, நான் வளர அழைக்கப்பட்டவன், நான் உயர அழைக்கப்பட்டவன். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அவன் அநேக கண்கள் காணும்படி காணும்படி கர்த்தர் கொண்ட மேன்மை படுத்துவார். ஹல்லேலூயா. சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்ததா? இந்த கிராமத்துக்கு வார்த்தை வரக்கூடாது. சாமுவேல் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கூட தவறி தரையில விடல. உன்னிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை விருதாவா புறப்படாது. அநேக சொல்லத்தக்க கர்த்தர் வைப்பார்கள். தேடி ஆட்கள் அப்படி சொல்றாரு. உன்னை தேடி சமீபத்தில் மட்டும் இல்ல, தூரத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவாரு. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, ஒரு விடுவிக்கிறது. காரணம் நீ வளருகிற, நீ உயருகிற, உன்னில் உள்ள ஒரு அநேக ஆசீர்வாதங்களை தேவஜனம் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அழகு செடிகளை போல வளர்வேன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகுது. நம்புறீங்களா? நிச்சயம் நடக்கும். மீண்டும் சொல்ற, நீ வளருவா, நீ உயருவா, அநேக கண்கள் உன்னை காணும். இன்னைக்கு யாரும் நான் சொல்றேன், கழுது மேல ஆண்கள் ஏறி போனார். அப்படிதானே? இப்ப கழுது தெரிஞ்சா இயேசு தெரிஞ்சாரா?
நீ வளரும் போது இயேசுதான் தெரிவாரு. அதான் சரியான வளர்ச்சி. நீ வளரும் போது யார்தான் தெரிவா? இயேசுதான் தெரிவாரு. ஏன்னா உனக்குள்ள ஒரு ஜீவனக்கத்தில் வச்சிருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. அவருக்குள்ள ஜீவன் இருந்ததான். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க கர்த்தரால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளான வெளிப்பாடு. நல்ல வார்த்தை குறித்து சொல்வது தவறல்ல. வெளிச்சத்துல நடக்கிறது ஒரு அனுபவம். ஆனா நீ வெளிச்சமாவே இருப்பது இன்னொரு அனுபவம். சரிதானா? நிறைய பேர் வெளிச்சத்துல நடக்கிறாங்க, நல்ல விஷயம், தவறல்ல. நீ வெளிச்சத்துல நடக்க 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 உனக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கு. அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற மோசைய முகம் பிரகாசமா இருந்துச்சுல, அநேகர் வழிபட்டு வேணாம்ல காணாதுக்கு. அது போல இல்லையா அந்த அனுபவத்துல கர்த்தர் அழைக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். புள்ளின் நடுவே நீர்க்காயின் ஓரமா அலறி செடிகளை போல நினைச்சான் வளருவார் வளருவார். நீ கர்த்தருடையவன் சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாமத்தை நீ தெரிந்து கொள்வ. கர்த்தர் இதை செய்வாரு. பெரிய காரியத்தை அதை செய்ய போறார். இப்போது இருக்கிறத மாதிரி இனி வர நாட்கள் இருக்க மாட்டேன். நாளுக்கு நாள் வளருவேன். வருஷத்துக்கு வருஷம் வளர்ந்துகிட்டே இருப்பேன். மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பெரிய மாற்றத்தை கர்த்தர் உனக்குள்ள வச்சுட்டாரு. ஒரே ஒரு நிபந்தனை என்னது? நீர்க்கால்கள் ஓரமா நடந்திருக்காரு. இது மட்டும் போதும். அவன் நான் சொல்றேன், எங்கனாலும் ஆராதி, அபிஷேகம் இல்லாத ஆராதி. எங்க ஆராதிச்சாலும் எப்படி ஆராதி? பரிசுத்த பொண்ணா விகற்பமா காட்டணும், பிரச்சனை இல்லை. நீ பார்த்தா பார்த்து நீ வளருகிறவன். வளராதவன் குறித்து தவறா பேசுவான். வளர்ந்துகிட்டு இருக்கிறவன் அவன் வளர்ந்துட்டான், நானும் வளரணும். அவன் பாச புதுசா மாறிட்டு அவன் கீர்த்தனை சொல்றான், அவன் வெளிப்பாடு சொல்றான், அவன் தரிசனத்தை சொல்றான். நான் வளரையே, நான் வளரையே, என்ன வளர்த்தாங்க சொல்லி வளர்கிறவன் பேசுவான். வளராதவன் என்ன தெரியுமா? சரிகிடு, இது சரிகிடு, அது சரிகிடு, தரிசனம் சொல்றான், தீர்க்கம் சொல்றான், அது சரிகிடு, இது சரிகிடு. அவன் சொல்ற வார்த்தையே, ஏன்னா அவன் வளராதவன். நீர்க்காய் ஓரமா நடப்படாதவன் அப்படிதான் பேசுவான். நீர்க்காய் ஓரமா நடப்பட்டவன் அப்படி பேச மாட்டான். இலைகள் உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். நீர்க்காய் ஓரமா நடப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருப்பையான செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியப்படுகிறவராக இருக்கிறாரு. நான் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் எதுல இருக்கட்டும், அபிஷேகத்தில் இறங்கி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும். அபிஷேகம் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் தான் வளரும். அந்த ஆரம்பம் தான் வளரும். அல்லேலூயா. அதாவது இயேசுனா தேவனை தொழுகிற காலம் வந்திருக்குது, இப்போதே வந்திருக்கிறது. அவங்க எப்படி தொழுகணும்னு சொன்னாராம்? ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடு ஜெபிக்கிறாங்க, நல்ல விஷயம், சந்தோஷப்படலாம். ஆனா வாழ்க்கையில் உண்மை இருக்கா? உண்மை இல்லை, ஒளித்தனம் இருக்க. கர்த்தர் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு என்ன? ஆவியோடும், அடுத்தது உண்மையோடும். ஆவியோடும் உண்மையோடும் தொழில் கொண்டு பாரு, நீ கட கட கடன்னு வளருவான். கர்த்தர் செய்கிறாரா செய்ய? நான் சொல்றேன், எடுத்துக்காட்டா அடையாளமா சொல்றேன். அடையாளம், ஒரு அடையாளம் வச்சுக்கிறாரு நமக்கு. சரிதானா? இது அடையாளமா இருக்கும். ஆமா, இந்த கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி வளர செய்கிற? நாம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்ப இருக்கிறோம் இல்ல. என்னைக்கு குறைவா இருக்கலாம்? அபிஷேகத்துல, கிருபையில நாம் காண்கிறபடி வளர்ச்சி தராரா? இந்த அடையாளம் உண்டுனா ஜனம் வருவதும் உறுதி. வாஞ்ச தாளமெல்லாம் அதுதான். நம்முடைய ஜனம், நம்முடைய கிராமம் முழுவதும் அபிஷேகப்படாத ஒரு அளவு இருக்காங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? அபிஷேகம் விட்டு ஆராதி. ஆராதி ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் போல ஆண்டவரை ஆராதி. அபிஷேகத்துல இருந்து ஆராதி. சக்தித்துல வளரு. தேவ சித்தத்தை செய். வளர்ந்தவன் உயர்த்தவனா எதை செய்ய முடியும்? தேவ சித்தத்தை செய்ய முடியும். ஆனா வளர்றதுக்கு இதுமான நல் வார்த்தை எங்க கிடைக்குது? அதுக்கு தண்ணீர் ஓரம்
தண்ணி நிறைந்த தேவ நதி, அபிஷேகம் நிரம்பி போதிக்கிற வார்த்தை, இது ஒண்ணு என்ன செய்யுது? வளர பண்ணுது, உயர பண்ணுது, அநேகர் காணும்படி செய்யும். இல்லையா? நான் சிந்திப்பேன், ஓபேத் ஏதாம் கிட்ட எத்தனை மாசத்துல ஆசிரிச்சாராம்? 3 மாசத்துல செய்தி எங்க போயிட்டு? ராஜா அரண்மனை போயிட்டு. 3 மாசத்துல இன்னைக்கு கொடுக்குற செய்திபடி அவன் சகல காரியங்களும் வளர்ச்சிய தேசம் பார்த்துச்சுன்னா, அவன் வளர்ச்சிய தேசம் பார்க்காதா? தேசம் அறியாதா? நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயம் ஆசீர்வாதம். ஆண்டு சொல்ற சத்தியம், வளர்ச்சி, உயர்வு அனைவர் கண்டிருக்கான். ஆனா உன்னுடைய இருப்பிடம் எது? தேவ சமூகம். சத்தியத்தின் முடிச்சோம்னா தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட மரமாய். இதுல உறுதியா நீ நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டா வளர்ந்துருக்க. ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே வந்துடும். சரிதானா? வளராதவங்க வாழ்க்கையில போட்டியும் பொறாமையும் கபடும் சூழ்ச்சியும். ஆனா வளர்ந்தவனுடைய வாழ்க்கையில விட்டு விடுகிற இல்லைன்னா வரும். விட்டு விடுகிற அனுபவம் இல்லையா? வச்சுட்டு போப்போம். கத்தெல்லாம் என்ன வளரக்கூடாது, கத்த தருவார். விட்டு விடுகிற அனுபவம் யாருக்கு வரும்? வளர்ந்தவங்களுக்கு தான். பார்க்க சின்ன பிள்ளையில பார்க்க, சின்ன குணாதிசயம் அந்த ஆராதனையில மாசல் சின்ன பையனா இருக்கும். இவன் விருப்பப்பட்டு ஒரு புக்கை இதை வாங்கிட்டான் அப்படின்னா இவன் இருந்து வாங்க முடியுமா? வேற வலுக்கட்டாயமா அப்படி எடுக்க பிடிட்டோம்னா அவன் அவ்வளவுதான். கத்தி துள்ளி எப்படிலாம் விழுதான் தெரியாது. ஏன்? அவன் வளரல. இந்த 2 வருஷம் கழிச்சு தம்பி இதை தாமான்னு கேளுங்க, கொடுத்துருவானா? ஏன்? வளர்ந்துட்டான். வளர்ந்தனா தாராள மனசு வந்துடும். உங்களுக்கு வளர்ச்சி இருந்தா என்ன மனசு வந்துடும்? நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டது? தயாள. அப்படிதானே? அப்ப அப்பா மாதிரி பிள்ளைகள் எப்படி மாதிரி கூடாதா? சரிதானா? தயாளன், தாராள மனசு. சரிதானா? அந்த மனசு இருக்கட்டும். மனசுதான் முக்கியம். இல்லைன்னா மனசு இல்லைன்னா வளர்ச்சி இல்லைன்னா வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய கலக்கம் இல்லாத ஞான பான்மையில செய்ய வாஞ்சியா இருங்க. குழந்தையா இருக்கும்போது பால் குடிச்சுட்டே இருக்கணும். புருஷனான போது பலமான ஆகாரம். பால் குடிக்கிறது தவறு. பால் குடிக்கிறாங்க, நிறைய ஆளுக்கு பால் குடிக்கிறாங்க. ஆனா பலமான ஆகாரம் புசிக்கிறாங்களா? புசிக்கிறாங்கல்ல. ஆமா, பலமான ஆகாரம் உன்னை பலமான மாத்திரம். இல்லையா? ஆனா வளர்றதுக்கு முதல்ல எதுதான்? சத்திய வசனம் தான். இதுல பாலும் இருக்குது, பலமான ஆகாரமும் வசனத்துல கத்தர் வச்சிருக்கிறார். நீ பலப்படணும், நீ வளரணும், திடனா இருக்கணும், கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். கத்தருடைய சித்தத்தின்படி நீ வாழற பெரிய கதை செய்வார். இல்லையா? உனக்கு பண்ணிடலாமா? ஜீசஸ் ஹalleluya. மேன்மை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கிக்கோ. மேன்மை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கிக்கோ. ஒரு பந்தர் தந்திர காயங்கள் மாறும். ஒரு பந்தர் தந்திர காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி
இல்லாம ஆக்கிடுவேன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொள்ளாமல் நீ பெருகுவாய், இடம் கொள்ளாமல் நீ பெருகுவாய், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன்னு சொன்னாங்களே. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் மாத்த சொல்றாரு, உன்னை இடம் கொள்ளாமல் போக வேண்டும், உன்னை பெரிய பண்ணுவேன். நீ வளருவா, நீ உயர்வா, அநேக கண்கள் உன்னை காணும்படி கத்த செய்வார். இந்த சத்தியம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீர்காலில் ஓரமாய் இருக்கிற அழகி செடிகளை போல வளருகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள கத்தர் ஆச்சிருக்கிறார். இந்த அனுபவம் உனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அனுபவத்தை விட்டுறாத. இது உன்னை வளர செய்யும், உன்னை பலமான மாத்தும், உன்னை உயர செய்யும். இப்போது இருக்கிறத மாதிரி இனி வரும் நாட்கள் இருக்க மாட்டேன். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அநேக ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ சொல்லுகிற வார்த்தை தரையில விழாது, தவறி போகாது. சாமுவேல் வளர்ந்தது போல கர்த்தர் உன்னை வளரப்படணும்னு விரும்புறாரு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. ஆமே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு எல்லாம் சாமுவேலின் வார்த்தை வந்தது போல ஆமே நம்முடைய கிராமவாசிகளுக்கு, நம்முடைய தேசவாசிகளுக்கு ஆமே கர்த்தருடைய வார்த்தை ஓமனமா வெளிப்படும். நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமார இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரையா. வளருகிற அனுபவத்துகளை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்தக்கூடிய சித்தம் உண்டு. நீங்க பேசியிருக்கீங்க. பேசப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற காணுறேன். அவங்க நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல் இருக்கிற அனுபவத்துல வளர காணுறேன். நீங்க அதை சொல்லிருக்கீங்க, வளருவாய், உயருவாய், அநேக கண்கள் காணும் சொல்லுகிற அந்த அனுபவம் உண்டாகட்டும் சொல்லி சொல்லிக்கிறோம். அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யப்பா. நீங்க பேசின நாள் வாக்கின்படியே இந்த பிள்ளைகள் நடக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யும். இந்த ஆரம்பமான எல்லா மகிமை புகழும் ஒருவருக்கே சொல்றோம். மீட் பிரேசுசனம் ஜெபித்து ஜெயம் எடுக்கொள்ளலாம் பிதாவே. ஆமே. சோதரம் 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 சோதரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரமாதி. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.